ஏன்னா நாளை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான செய்தியை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டு முதல்வர் கொடுக்குறாங்க. முதல்வரின் மருந்தகம் என்ற ஒரு திராவிட தன்மையில் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஒரு நூதனமான திட்டம், மக்களுக்கான திட்டத்தை வந்து நாளைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் வந்து முதல்வரின் மருந்தகத்தை வந்து திறக்கிறாங்க. இது ஒரு அருமையான திட்டம். என்னென்னா உங்களுக்கு தெரியும், மருத்துவத்துறையில் பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவினைகள், மருத்துவ செலவினைகள் மிகுதியாக இந்த விலைவாசி ஏற்றத்தினால மக்கள் வந்து கடுமையான பாதிப்பில் இருக்காங்க. ஏன்னா நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இரத்த கொதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இருதய பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டலாம் தினமும் மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சூழல் இருக்குது. தற்காப்புக்காக சாப்பிட்ற சூழல் இருக்குது. முக்கியமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்கிற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் போன்ற மருந்துகளுக்கு தினமும் மாத்திரை உட்கொள்ளுது. மாதம் அவங்களுக்கு வந்து பெரிய சுமை வந்து மக்கள் மேலே விழுது. இந்த சுமையை வந்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான திட்டம், முதல்வரின் மருந்தகம் என்ற திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் வந்து மக்களோட பயன்பாடு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று தொழில் முனைவோர்களுக்கான திட்டம்னு பார்க்கலாம். இன்னொன்று மருத்துவத்துறையில் ஒரு பெரிய வரலாற்றுன்னு என்று 3 விதமாக பார்க்கலாம். முதல் மக்களோட பயன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக அரசாங்க மருத்துவமனையில் வந்து அரசாங்க மருந்தகம், அது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே மருந்தகம் இருக்குது. அங்கே மக்களுக்கு வந்து எந்த செலவின்றி இலவசமாக மருந்துகள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மக்கள் தேடிய மருத்துவத்தில் இப்போ 3 கோடி பேருக்கு இல்லத்தில் வந்து மாதம் இலவசமாக மருந்துகள் போய் கொடுக்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடுத்தர குடும்பத்தினர் மிகவும் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு போகாமல் தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு தனியார் மருத்துவர்களை பார்த்து தனியார் மருத்துவமனைகளை வந்து பார்க்குறவங்க 50-60% இருக்கும்போது அவங்க மருந்து கடையில் மருந்து வாங்கும் போது பெரிய பொருளாதார சுமைக்கு உள்ளாகிறாங்க. அந்த பொருளாதார சுமையை வந்து குறைக்க, வெகுவாக குறைக்க, அதாவது ஒரு பிராண்டடான ஒரு மருந்து வந்து ஒரு தனியார் மருந்து கடையிலையோ ஒரு தனியார் மருத்துவமனைகளோ வாங்கும் போது முதல்வரின் மருந்தகத்தில் வந்து அந்த பிராண்டடான விலை மருந்து வந்து கிட்டத்தட்ட 75%லேருந்து 50% குறைச்ச விலைக்கு கொண்டுற அளவுக்கு அருமையான திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்துருக்காரு. இது செயல்படுத்தும் விதமாக ரொம்ப நூதனமாக தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிலேருந்து எப்படி டெலிவரி பண்ணுறதுலேருந்து அந்த சப்ளை செயின்லேருந்து அருமையாக ரொம்ப தொழில்நுட்ப அறிவோட நுணுக்கமான விதத்தில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 2 முக்கிய துறை வந்து ரொம்ப செயலாற்றுறது. தமிழ்நாட்டு முதல்வரோட மேற்பார்வையில் வந்து கூட்டுறவுத்துறையும், பிறகு தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் இணைந்து ஒரு ஹைபிரிட்டான திட்டம் இந்த திட்டம். இந்த 2 திட்டம் 2 துறை சார்ந்தவர்கள் சேர்ந்து பிறகு தொழில் முனைவோர்கள், அதாவது மருந்தாளர்கள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து B.Pharm படிச்சிருப்பாரு, D.Pharm படிச்சிருப்பாரு, பிறகு அந்த ஃபார்மசி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கான தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு போர்ட்டல், முதல்வர் மருந்தகம்னு ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த போர்ட்டல் வழியாக அவங்க அப்ளை செய்து அவங்களுக்கு வந்து இந்த மருந்தாளர் கடைகளை, முதல்வர் மருந்து கடைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் 3 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்குறாரு. அதில் 1.5 லட்சம் ரூபாய் அந்த மருந்து கடைக்கான ஏசி, அப்புறம் பில்லிங் கவுண்டர், மெடிக்கல் சப்ளைஸ்க்கான ரேக்ஸு, பிறகு கணினிலாம் செட் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவங்க தொகை கொடுக்குறாங்க. மீதி 1.5 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மருந்துகள் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ், அதை ஃபஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக 1.5 ரூபாய்க்கு சமமான மருந்துகளை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது. கிட்டத்தட்ட கூட்டுறவு சங்கங்கள் பாதியும் 500 கடைகளும், மீதி 500 கடைகள் தனியார் தொழில் முனைவர்கள் வந்து முதல் ஃபேஸில், ஃபஸ்ட் ஃபேஸ் 1000 கடையில் நாளைக்கு தொடங்குறார் தமிழ்நாட்டு முதல்வர். அந்த ஃபஸ்ட் ஃபேஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வந்து நான் வந்து நம்ம சேவை செய்யும் சேவை மனப்பான்மை உள்ள மருத்துவர்களை பார்த்து கேட்குறேன். இங்கே இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த மருந்து கடைகளை உங்களுக்கு மிகவும் பணி சுமை காரணமாக, உங்களோட பண செலவு காரணமாக நீங்கள் வந்து அதிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த கடை வந்து ஒரு ஹேசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. இது மக்களோட பெரும் ஆதரவோட இந்த திட்டம் வந்து மாபெரும் வெற்றி பெறும்.
ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்த அனைத்து திராவிட மாடல் திட்டங்களும் வெற்றி திட்டங்கள். அந்த அடிப்படையில் முதல்வரின் மருந்தகம் ஒரு பெரும் வெற்றியை அடையும் என்ற முழு வீச்சில் வந்து மருந்தாளர்கள், மருத்துவர்கள், நம்மளோட மக்களோட கோஆபரேஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து முதல்வர் மருந்தகம் அம்மா மருந்தகங்களுடைய நிலை இப்போ வந்து எப்படி இருக்கு, அதோட நீட்சியா இது எப்படி பாருங்க? ரொம்ப நல்ல கேள்வி. உடனே என்ன வேணால் இது மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் எந்த திட்டம் எடுத்தாலும் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லத்துக்கான வழிமுறை பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்து 2006, 2016 முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து கூட்டுறவு மருந்து கடைகள் என்று 216 கடைகள் ஓப்பன் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த 216 கூட்டுறவு கடை மேலே 100 மருந்து கடைகள் கூட்டுறவு துறையில் அம்மா மருந்துகளாக செயல்பட்டு வருது. அது தனி மாடல். அதாவது அதை யாருமே அந்த கடைகளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக அம்மா உணவகத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சவர். எடப்பாடி அவர்கள் முதல்வர் இருந்த போது அந்த பைகள் அவர் பேர் இருக்கிறனால மாற்றாமல் அந்த பைகளை கொடுத்தவர். போன ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டத்தை எந்த வகையுமே மாற்றம் அடையாமல் அதே பேரில் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் செயல்பட்டு இருக்காரு. அப்போ அம்மா மருந்தகமோ கூட்டுறவு கடைகளுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாது. அந்த கடைகள் செயல்படும். உங்களுக்கு அந்த கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் கேட்டு கேள்வினால, கூட்டுறவு கடைகள் என்பது கூட்டுறவு துறையினால் நடத்தப்படுற கடைகள். அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், அதாவது கூட்டுறவு துறையில் வந்து அவங்க எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் எம்ஆர்பி ரேட்டோட 20% கம்மியான விலையில் வந்து கூட்டுறவு தன்மையில் வந்து விலையை வச்சு கொடுக்குற கடைகள். ஆனால் இங்கே முதல்வரின் மருந்தகம் ஒரு படி மேலே போய் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஜென்ரிக் மெடிக்கேஷன்ஸையும் ஸ்டாக் பண்ணுறது, பிறகு கூட்டுறவுத்துறையோட தமிழ்நாடு நுகர்வோர் இணையம் கொடுக்குற பிராண்டட் ஜென்ரிக்ஸையும் ஸ்டாக் பண்ணுறது. இந்த மாதிரி அமைப்பு முறை வந்து எளிதான விலையில் ரொம்ப ரொம்ப தரமான மருந்துகளை கொடுக்கறதுக்கான தரத்தில் இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் இன்னொன்று நூதனம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்புறம் பிராண்டட் ட்ரக்ஸ் உள்ள வித்தியாசத்தை வந்து இந்த ஊடகத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். கம்பெனி பேர் போட்டனால மட்டும் ஒரு மருந்தோட விலை வந்து 3 மடங்கு 4 மடங்கு அது வந்து அதிகமாக இருக்கிற நிலையை பார்க்குறோம். ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து அதே மாலிக்யூல் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் முதல்வரின் மருந்தகத்தில் ப்ரீ டெஸ்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது இந்தியாவிலேயே ட்ரக் குவாலிட்டி டெஸ்டிங்கான யூனிட்டு அதிநவீனில் வச்சுக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன். ஸோ ஒரு மருந்தை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரீ டெஸ்டிங் பண்ணுறாங்க குவாலிட்டி பொட்டன்சி, அதாவது அந்த மருந்தோட பொட்டென்ஷியல். இப்போ நான் ஒரு கிருமி மருந்து சாப்பிட்றேன், ஒரு ஆஸ்மாக்கு ஒரு இன்னேலர் எடுக்கிறேன், ஒரு இருதயத்துக்கு மாத்திரை சாப்பிடும் போது, ஒரு சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்றேன், அந்த மருந்தோட பொட்டென்சியை வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடியே ப்ரீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு விஷயங்கள் நடக்குது. பிறகு ரீட்டெயில் வந்து ரொட்டீன் செக்கிங். இப்போ சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, ஸ்டேட் ட்ரக் அத்தாரிட்டி வந்து சாம்பிளிங் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிளையும் பொட்டன்சி மீட் பண்ணுறது. ஸோ 2 டயர் டெஸ்டிங் இருக்கிற ஒரே சிஸ்டம் வந்து முதல்வரின் மருந்தகத்தில் செயல்படுறோம். சார், இப்போ இந்த மருந்தகம் திறந்துட்டாக்கா அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மாத்திரையெல்லாம் நிறுத்தப்படுமா? இல்லை ஏன் வந்து அரசு மருத்துவமனையில் கொடுக்கும்போது நம்ம தனியாரை ஊக்குவிக்கிறோம், ஏன் வந்து காசு கொடுத்து மக்கள் வாங்கணும்? இதுக்கு என்ன விளக்கம்? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தனியார் மையம் வந்து எப்பொழுதும் வந்து ஒன்றிய அரசோட கொள்கைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அரசோட கொள்கை கிடையாது. ஸோ தனியார் மையம் என்பது வெறும் கல்வி வளாகத்தில் மட்டும் தனியார் மையம் இல்லை, மருத்துவ படிப்புலையும் மருத்துவ சேவையிலும் தனியார் மையம் இருக்குது, தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ நம்ம நோயாளிகள் வந்து 60லேருந்து 40% பேர் தனியார் மருத்துவமனை சேவையை வந்து நாடுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு உள்ள மக்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையில் போய் சேர்றாங்க. ஸோ ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் வந்து நம்ம நிறுத்தலை, முழுமையாக செயல்படுது அரசாங்கம். அதான் முன்னாடியே உங்களோட ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் கொடுக்குற மருந்துகள் நிறுத்தப்படாது, அது தொடரும். மக்கள் தேடிய மருத்துவம் கொடுக்குற மருந்துகள் தொடரும். இது வந்து நடுத்தர மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்க்கு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் 50லேருந்து 60% அதிகமானனால தமிழ்நாட்டு முதல்வர் அவங்களோட விலைவாசினால அவங்களோட பொருளாதார சுமையையும் தாங்கிறதுக்கான ஒரு திட்டமாக இதை அறிவிக்கிறாங்க. நான் ஒரு மருத்துவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து
நான் வந்து 3 கம்பேரிசன் டேட்டா வந்து உங்களுக்கு நான் கொடுக்க நான் விருப்பப்படுறேன். அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த டேட்டா உங்களுக்கு நான் அந்த ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலஸ்ட்ராலுக்கான மருந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு நீங்கள் பார்க்க வரும்போது, அந்த கொலஸ்ட்ராலுக்கான மருந்து ஸ்ட்ரிப்போட விலைகள் பற்றி அளவுகோல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். 3 விலைகளாக நீங்கள் வந்து பிரித்து பார்க்க வேணும். இன்னும் 3 விலையாக நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வரின் மருந்தகத்தில் கிடைக்கிறப்படுற எஸ்பி சேல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு தனியார் மருந்து கடையிலையோ ஒரு மருத்துவமனையிலையோ கொடுக்குற சேல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதே மருந்து ஒரு ஜென்ரிக்காக வாங்கும் போது உள்ள சேல் ப்ரைஸோட வித்தியாசத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல நான் முற்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து ஒரு சுகர் மாத்திரை எடுத்துப்போம். ஒரு மெட்ஃபார்மின் ஒரு சுகர் மாத்திரை ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து கிடைக்க விருப்பப்படுது. அந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு 30 மாத்திரைகளோட விலைகள் அப்படி பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் அது வந்து முதல்வரின் மருந்தகத்தில் வந்து 11 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பு மெட்ஃபார்மின் சுகர் மாத்திரை. இதே வந்து இந்த ஜன் ஔஷதின்னு என்று ஒன்றிய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட மருந்து கடைகளை வந்து அந்த மருந்து வந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே வந்து ஒரு தனியார் மருந்துகளை போய் வாங்கும் போது அந்த பிராண்டட் மெடிசன் 70 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா காமன் மூவிங் ட்ரக்ஸை நான் வித்தியாசம் சொன்ன பார்த்தீங்களா, கொலஸ்ட்ரால் மாத்திரை நம்ம முதல்வரின் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும், ஜன் ஔஷதி ஒன்றிய அரசு தொடங்கப்பட்ட மருந்து கடையில் வாங்குறதுக்கும், பிறகு ஒரு தனியார் மருந்து கடையில் வாங்குறதுக்குள்ள வித்தியாசத்தை நான் லிஸ்ட்டோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மாதம் ஒரு சேமிப்பு தொகை அமௌண்ட்டை நீங்கள் எப்படி அரைவ் பண்ணுறீங்கன்னா, அவங்க எதுக்காக மருந்து சாப்பிட்றாங்கன்னா, இப்போ ஒரு கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்றாங்க, ஹார்ட் அட்டாக் மருந்து சாப்பிட்றாங்க, பிபிக்கு மருந்து சாப்பிட்றாங்க, ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து அவங்க வந்து ஒரு தனியார் மருந்து கடையில் வாங்குறாங்கன்னா, இங்கே வந்து 1000 ரூபாய்க்கிட்டே அந்த மாதத்துக்கான மருந்து சேவைகள் அவங்களுக்கு செலவினைகள் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆவரேஜ் 3000 ரூபாய்னா 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கிட்ட வாங்கிடுவாங்க. அதான் ஒரு 75%லேருந்து 50% வரை அவங்களோட மருத்துவ மருந்துகளுக்கான செலவினங்களை குறைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்க? நீங்க உங்க கேள்வி முதல்வர் பிரதமர் மருந்தகம் உங்களுக்கு என்னப்பா? அதே கேள்வி. ஆனா உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிஎம் ஜன் ஔஷதியோட உருவாக்கத்தை சொல்லிடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஹெச்எஸ் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் வந்து ட்ரக் டிப்போர்ட் வச்சுருந்தாங்க ஒன்றிய அரசு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போனா அவங்க வந்து இந்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓய்வு பெற்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் வேலை செஞ்சவங்க, ரயில்வேஸில் வேலை செஞ்சவங்க, போர்ட் ட்ரஸ்ட்டில் வேலை செஞ்சவங்க வந்து நிறைய பேருக்கு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரீயான மெடிக்கேஷன்ஸை இலவசமான மருந்துகளை எப்படி நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எப்படி நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் வெகுஜன மக்களுக்கு ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோமோ, அதே மாதிரி சிஜிஹெச்எஸ் ட்ரக் டிப்போவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணியாற்றும் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் இலவசமாக மருந்து கொடுத்து வந்திருந்தாங்க. மோடி அரசு ஒன்றிய அரசு வந்தக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் டிப்போவில் இருக்கிற மருந்துகள் இலவசமாக கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. தே ஸ்டாப்ட். அப்போ அந்த ஸ்டாப் பண்ணோன்னு அந்த ட்ரக் டிப்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரக் டிப்போ என்னவா மாற்றிட்டாங்கன்னா, அந்த மருந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக பியூரோ ஆஃப் மெடிசன் ப்ரொக்யூர்மெண்ட்டை ஒரு சங்கத்தை உருவாக்கி மருந்துகள் ப்ரொக்யூர் பண்ணி இலவசமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருந்த மருந்து கடைகளை நாங்கள் 20% டிஸ்கவுண்ட்டில் விற்கிறோன்னு மாற்றின திட்டம் தான் பிரதமர் மோடியோட ஜன் ஔஷதி திட்டம். அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய சேவை, இப்போ நீங்கள் தோழர் ஒன்று கேட்டார்ல, என்ன கேட்டார், நீங்கள் வந்து இதனால் அரசாங்க மருத்துவமனையில் இருக்கிற மருந்துகள் இலவசம் கொடுத்து நிறுத்தப்படுமா, இதனால் வந்து மக்கள் தேடிய மருந்துகள் நிறுத்தப்படுமான்னு சொன்னதுக்கு பதில் நிறுத்தப்படாது. இட்ஸ் அ பேரல் சிஸ்டம். ஆனால் மோடியோட ஜன் ஔஷதி ஸ்கீம் வந்து பாவப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, வேலை செஞ்சுட்டு இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு மருந்துகள் இலவசமாக கொடுத்து தடுத்து நிறுத்திவிட்டு 20% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற சிஸ்டம் தான் உங்களோட அந்த ஜன் ஔஷதி சிஸ்டம். நம்மளோட சிஸ்டம் வந்து 20% கிடையாது. மோடி மருந்தகத்தோட 15லேருந்து 25% கம்மியான ரேட்டில் கொடுக்குற சிஸ்டம். இன்னொன்று என்னன்னா, இங்கே இருக்கிற சப்ளை செயின் நான் சொல்லிடுறேன்.
இப்போ வந்து தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் வழியாக மருந்து கிடங்குகள், சென்ட்ரல் ட்ரக் வேர் ஹவுஸ் மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் வந்து சாலிகிராமத்தில் வச்சுருக்காங்க. பிறகு 38 வேர் ஹவுசஸ் வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்காங்க. இந்த ட்ரக் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் வழியாகவும், பிராண்டட் ஜென்ரிக் ட்ரக் வந்து நம்மளோட கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் ஃப்ரண்ட் வழியாக கூட்டுறவு துறையில் இயங்குகிற இணையம் வழியாகவும் வாங்கி மக்களுக்கு வந்து தரமான மருந்துகள் ப்ரீ டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சப்ளை செயின் மோடி ஃபார்மால கிடையாது. மோடி ஃபார்மால அந்த மருந்து கடையாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து மருந்து ப்ரொக்யூர் பண்ணுற நேரம் காலம் வந்து 7 நாள்லேருந்து 14 நாள் ஆகுது. இங்கே இருக்கிற ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிள் வந்து ஒன்லி 48 ஹவர்ஸ் தமிழ்நாட்டில். அது ஒன்று. ரெண்டாவது, சில மருந்துகள் வந்து பிராண்டட் மருந்துகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மருந்து கடை ஜன் ஊசியில் மருந்து கடை எடுத்து நடத்துகிறவங்க ஜன் ஊசியில் வந்து அந்த பிராண்டட் மருந்துகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. ஸோ அப்போ ஓப்பன் மார்க்கெட் வாங்கும் போது, அதாவது ஜன் ஊசியிலேருந்து வாங்கின மருந்துகளுக்கு ஒரு விலையும் இவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குற விலையும் விலை வித்தியாசங்கள் இருக்குது. இந்த முதல்வரின் மருந்தகத்தில் இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபரன்ஷியலே கிடையாது. ஏன்னா ஓப்பன் மார்க்கெட் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுல ரெண்டும் அரசாங்கத்தினால் பல்வேறு ஸ்டெப்பில் கண்காணிக்கப்பட்ட ப்ரொக்யூர்மெண்ட் செயின் வழியாக தான் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் வழியாகவும் கூட்டுறவுக்கான ட்ரக் இணையம் வழியாகவும் கொடுக்குறாங்க. தனியார் அதுதான் இந்த வித்தியாசம் சொன்னேன். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஹெச்எஸ் ட்ரக் டிப்போவை மூடிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்க வேண்டிய மருந்து கடைகளை மூடிட்டு இலவசமாக மருந்து கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி மூடிட்டு நீங்கள் அதில் 20% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன்னு ப்ராஃபிட் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் பிஎம்மோட ஜன் ஔஷதி ஸ்கீம். ஆனால் முதல்வரின் மருந்தகம் என்பது அரசாங்கத்துக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்க சேவைகளுக்கான மருந்துகள் இலவசமாக கொடுத்துட்டு 75% மார்க்கெட் ரைஸோட கம்மியான ரேட்டில் நடுத்தர குடும்பத்துக்கு கொடுக்கறது தான் முதல்வரின் மருந்தகம். ரெண்டும் ஆப்ரேட் பண்ணுற ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, எப்படி வேர் ஹவுஸ் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, எப்படி கவர்மெண்ட் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்கன்ற ஸ்கீமை வந்து புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த மாதிரியான பிராண்டட் மெடிசினை எழுதுறதுக்கு பதில் ஜெனரிக் மெடிசினை எழுத சொல்லி நீங்க வலியுறுத்தக்கூடாது. இப்போவும் தனியார் மருத்துவமனையில் வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு அவங்க பிராண்டட் எழுதும் போது அதே ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அவங்களோட மெடிக்கலுக்கோ பெரிய பெரிய மெடிக்கலுக்கோ போக வேண்டிய தேவை இருக்கு. உங்ககிட்ட எப்படி வருவாங்க? இல்லை, அடிப்படையிலே நீங்கள் பார்த்து கேட்க கேள்வி வந்து ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசு மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வேணால் வரையறையை கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து சென்ட்ரல் ட்ரக் அத்தாரிட்டி வந்து எல்லா எழுத வேண்டிய மருத்துவர்கள் எல்லாமே மருந்துகள் வந்து ஜென்ரிக் நேமை மட்டும் எழுதணும், ஃபார்மகாலஜிக்கல் நேமை மட்டும் தான் எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த தனியார் மருந்துகள் இருக்கும்போது இந்த தனியார் மருந்துகள் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி கம்பெனி பேர் எழுத சொல்லி ஊன்றுதல் இருக்கிறது வந்து இது நீண்ட நாளான போராட்டம். நம்ம தனியார் மையமுக்காக, இந்த குளோபலைசேஷனாக மருத்துவத்துறையில் வர்த்தகத்துக்கான எதிர்ப்பான நீண்ட கால போராட்டம். அப்போ அது நீண்ட கால போராட்டத்துக்கு தனியார் மைய கொள்கைக்கு எதிர்க்காக களம் அமைக்கிறது எப்படியும் தமிழ்நாடு அரசு தான். இப்போ எப்படி ப்ரைவேட்டைசேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணி மெடிக்கல் காலேஜ் எஜுகேஷன் கொண்டு போகும்போது ப்ரைவேட்டைசேஷன் மாநில அரசு நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மாவட்டத்துக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரி திறக்கும் திட்டத்தை கொண்டு வர தமிழ்நாட்டு முதல்வர் அப்போ முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அப்போ எப்படின்னா நம்மளோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து மாநில பட்டியலில் இருந்தால் தான் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை வந்து பாதுகாக்க முடியும். அப்போ எங்களோட குரல் என்னது, சுகாதாரம் வந்து சுகாதாரத்துறை என்பது முழுமையாக மாநில பட்டியலில் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற இந்த ப்ரைஸ் ரெகுலேஷன், நீங்கள் சொல்கிற ஜென்ரிக் ப்ரிப்பரேஷன், நீங்கள் சொல்கிற தனியார் மையம் கட்டுப்படுத்தலாம் வந்துடும். நீங்கள் வந்து எல்லாமே ஒத்திசைவு பட்டியல் போட்டு ஒன்றிய அரசு கொடுத்துட்டு தனியார் மையமை பெருமையாக பேசுகிற சித்தாந்தம் உடையவர்கள் ஒன்றிய ஆட்சி முறையில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம மாநில அரசு இந்த மாதிரி நடவடிக்கைகளை கொண்டு வந்து தான் ப்ரைஸ் கட்டுப்பாடாக இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறது வரையறையாக இருக்கட்டும், பொது சுகாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பொறுப்பு மாநில சூழ்ச்சி முழுமையாக நாங்கள் பெற்றால் தான் நிறைவேற முடியும். இல்லை, வெறும் நீங்கள் சொல்கிறீங்க வெறும் அம்மா மருந்தகம் வந்து 100 கடைகள், கூட்டுறவுத்துறையில் இருக்கிற ஏற்கனவே 216 கடைகள் முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில் அமைஞ்சது. அங்கே கூட்டுறவுத்துறை மருந்துகளுக்கும் இதில் மருந்துகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கூட்டுறவுத்துறை கடை வந்து அந்த ஓனர் வந்து கூட்டுறவுத்துறை,
அதில் வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்க மார்க்கெட் பர்ச்சேஸ், ப்ரொக்யூமெண்ட் பர்ச்சேஸில் 20% டிஸ்கவுண்ட்டோட அந்த கடைகள் செயல்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த அமைப்பு முறையை நம்ம டிஸ்டர்பே பண்ணல. இப்போ வந்து நீங்கள் கேட்குறது, இப்போ இலவசமாக நம்ம வந்து மக்கள் தேடிய மருந்துகள் போய் கொடுக்குறோம். இதனால அம்மா மருந்துகளோ இல்லை கூட்டுறவுத்துறை நடத்தப்படுற மருந்துகளோ எந்த வகையான டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. ஏன்னா ஒரு இடத்துல மருந்து வாங்குறது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மிங். 3 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த மருத்துவர் மருந்து லிஸ்ட்டை கொடுக்கறது ஒன்று, என்ன மருந்து எழுதுவார்ன்றது ஒன்று அந்த ட்ரஸ்ட்டு பிட்வீன் மருந்து கடையும் மருந்தாளுக்குள்ள ட்ரஸ்ட்டு. இந்த மாதிரி பல விஷயத்தில் ஒன்று பழக்கம், அந்த கடையிலே வாங்கிய பழக்கம். இந்த உளவியல் அடிப்படையில் தான் மருந்துகளும் மருத்துவத்துறையும் இயங்கிட்டு இருக்கு. இந்த 4 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க கூட்டுறவுத்துறையும் ஏற்கனவே எங்கிட்ட இருக்க அம்மா மருந்துகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி ஈகோ சிஸ்டம் உருவாக்குறீங்க. அந்த ஹெல்த்தி காம்படிஷன் உருவாக்குறது என்னன்னா, நாளைக்கு மோடி ஒன்றிய அரசு ஆரம்பித்த ஜன் ஔஷதியில் இருக்கிற மருந்துகளும், பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டுறவுத்துறையில் ப்ரொக்யூர் பண்ணுறது, அம்மா மருந்தகத்தில் ப்ரொக்யூர் பண்ணுற மருந்துகளும் முதல்வர் மருந்துகளுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சனால ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் அமையும் போது, இதோட விலை நிர்ணயம் கம்மியாகும் போது அதோட பயனாளிகள் பொதுமக்கள். அந்த பயனாளிகள் பொதுமக்கள் இருக்கும்போது பெனிஃபிட் யாருக்கு கொடுக்குறோம்? கன்சியூமருக்கு பெனிஃபிட் கொடுக்குறோம், மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டை உருவாக்குற திட்டத்தில் முதல்வர் மருந்தகம் வந்து ரொம்ப எசென்ஷியல் பிளேயராக செயல்படும் என்று சொல்கிறேன். வாய்ப்பே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டு முதல்வர் தெளிவாக இருக்கிறார். நிறைய இடத்துல வந்து அது ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்கார். ஏன்னா மாற்று கட்சியினர், எதிர்கட்சியினர், போன அரசு, இன்றைய அரசு, ஒன்றிய அரசு திட்டங்களை வந்து மக்கள் பயனுள்ள திட்டங்களாக இருந்தால் அதை வந்து அதுக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கொள்கை முடிவில் தீர்க்கமாக இருக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். அவரோட பல்வேறு நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த ஃபியர் ஃபேக்டர் வேண்டாம். என்னப்பா போக போக இந்த மருந்து தான் இருக்குது, சில மருந்துகள் இல்லைன்னு வாடிக்கையாளர் நோயாளி திருப்பி விடுறாரு. சப்போஸ் அவர் இது எங்க நடக்குது? இல்ல, இப்போ மக்கள் மருந்தகத்துல நடக்குது. அதாவது மக்கள் மருந்துனா நீங்க தெளிவா மக்கள் மருந்துனா ஜன் ஔஷதி இல்ல, மக்கள் மருந்து ஜன் ஔஷதி சொல்றீங்க, அதானே சொல்றீங்க? அதாவது பிஎம் ஸ்கீம்ல உருவாக்கப்பட்ட அந்த சப்ளை செயின், அதுதான் சொல்றேன். இது உங்களுக்கும் சொல்றேன், ஊடகத்துக்கும் சொல்றேன், மக்களுக்கும் சொல்றேன், திருப்பி சொல்றேன். சுகாதாரமும் கல்வியும் வந்து மாநில பட்டியலில் இருக்கணும். மாநில பட்டியல் இருந்தால் தான் உங்களுக்கு அனாட்டமிக்கல், அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப மக்களோட நெருங்கிய தொடர்போட அதிகார வர்க்கம் இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரொக்யூமெண்ட் வந்து எல்லாமே நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ் ஆக்கிட்டீங்கன்னா இல்லை, நான் சொல்கிறது பிஎம் ஜன் ஔஷதி ஸ்கீம் பற்றி பேசியிருக்கேன். எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக ஆக்கிற ப்ராசஸ்னால நான் சொன்னல இந்த 14 days டிலே. ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரல் ட்ரக் டிப்போ 4-5 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாடிக்கையாளர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து மருந்து லிஸ்ட் ரெடி பண்ணார் பிஎம் ஜன் ஔஷதியில். அந்த லிஸ்ட்டு போய் 3 வகையான போர்ட்டல் போய் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கி திருப்பி அந்த ட்ரக் டிப்போ வரதுக்கான சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது 14 நாள் கிட்ட, 1 மாதம் கிட்ட ஆகிடுது. இப்போ முதல்வரின் மருந்தகத்தில் இதே சைக்கிள் வந்து 48 hours. ஏன்னா வேர் ஹவுஸ் எங்கே இருக்க போகுது? சென்ட்ரல் வேர் ஹவுஸ் சாலிகிராமத்தில் இருக்க போகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம். 3 மாதம், மினிமம் 3 மாதம் தான். 3 மாதத்துக்கு மேலே கிடங்குகள் இருக்கக்கூடாது. ஸ்டோர் ஹவுஸ் 3 மாதம் கிடங்கள் வைப்பு இருக்கு. ஸோ இவங்க போர்ட்டலில் உடனே அப்ளை பண்ணும்போது அதை அப்டேட் ஆகி அந்த ரீசைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க இந்த மருந்து ஒருத்தர் நோயாளி வராரு, இந்த மருந்து தீர்ந்து போயிடுது, அம்மா நான் திருப்பி எப்போ வரணும்னா 14 நாள் கழிச்சு வாங்கம்மான்னு சொல்கிறதோட, இல்லைம்மா ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து கிளியர் ஆகிடும்னு சொல்கிற நிலை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஈகோ சிஸ்டம். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து கல்வி அப்புறம் சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் மாநில அரசுக்கு இருந்தால் தான் முழுமையாக அந்த துறை சார்ந்த நடவடிக்கைகளும் திட்டங்களும் மக்கள் கூட போய் சேர்க்கும். இதோட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. நான் லிஸ்ட்டு கொடுங்க. இப்போ முதல் ஃபேஸில் வந்து 1000 கடைகள் வருது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கடைகள் வருதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் மட்டும் ஷேர் பண்ணல, உங்களுக்கு கம்பேரிசன் டேட்டாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு மருந்துகளுக்கும் முதல்வரின் மருந்தகத்தில் என்ன விலை இருக்குது, ஒரு நார்மல் மருந்து கடையில் இருக்கிற விலை, ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விலைகள், பிறகு பிஎம் ஜன் ஔஷதி ஸ்கீம் உள்ள விலைகள் கம்பேரிசன் டேட்டாவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னதுங்க? அப்படியா? இல்லை, இது வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் கொஸ்டின். இது வந்து
ஒரு சர்ச்சை தான் உண்டாக்கும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அம்மாவோட மருந்தகமே, அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கலாக ஆன்சர் பண்ணுறேன். அம்மாவின் மருந்தகமே 2016 2014 216 கடைகள் கூட்டுறவு கடைகளோட ஐடியா தான் அது. நான் சொல்ல புரியுதா சொல்கிறேன். நீங்கள் கூட்டுறவு கடைகள் ஐடியாவை இருக்கும் போது நீங்கள் வந்து அது அம்மா மருந்தகம்னு சொல்கிறாங்க, ஃபைன், நோ ப்ராப்ளம். திட்டங்கள் இருக்கும் போது லேபிள் மாற விஷயங்கள்லாம் போன ஆட்சி காலத்துலலாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நாகரீகமான அரசியல் நடத்துவர், அந்தந்த திட்டங்கள் அந்தந்த தலைவர் பேரில் தொடர்ந்து கொண்டு இருக்காங்க. சரி, இந்த மக்கள் திட்டம் உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்காக சொல்கிறேன், இந்த மக்கள் திட்டம் அன்றைக்கி ஒரு 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 பிரதான முன்னாள் முதல்வராக இருந்தவர், நம்ம தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சவர் இருந்துட்டு போகின்ற மக்களோட திட்டம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். யார் பிறந்தாலும் வந்தால் என்ன மக்கள் பயன்படுத்துமே. முதற்கட்டமா 1000 சொன்னீங்க, அதிகபட்சமா நம்ம எவ்வளவு கொண்டு வரலாம்னு இருக்கோம்? 1000 கொண்டு அதாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு அரசு வந்து ஒரு திட்டங்களை நம்ம அறிவிக்கும் போது ஃபேஸ்ட் மேனர் தான் பண்ணுவாங்க. முக்கியமாக சுகாதார திட்டங்கள் அடிப்படை. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தேடிய மருத்துவம் நம்ம ஆரம்பிக்கும் போது 25,000 50,000 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு எஸ்கலேட் ஆகும். ஸோ மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட துறையும் ஃபேஸ்ட் மேனர் போகிறோம். இப்போதைக்கு நம்ம 1000 ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் காலை உணவு திட்டம் எடுத்து பார்த்தீங்களேன், காலை உணவு திட்டத்துக்கு முதல்ல எப்போ சாம்பிளாக 500 பள்ளிக்கூடங்கள், பிறகு எவ்வளோ 5 லட்சம், இப்போ முழுமையான திட்டமாக 20 லட்சம். ஸோ அரசாங்க திட்டம் என்பது ஃபேஸ்ட் மேனர் தான் செயல்படுத்திட்டோம். இந்த திட்டங்களோட சக்ஸஸ் பார்த்துட்டு ப்ரொஜெக்ஷன் ஆகும். அரசுக்கு எவ்வளவு செலவு ஆகுது? மருந்து வந்து குறைவான விலையில கொடுக்கறதுனால எவ்வளவு செலவு வருது? அந்த மானியத்தை இல்லை, அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி வரும்போதுங்க நம்ம அரசுக்கான செலவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரசு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து பண்ணும்போது இந்த இன்டர்மீரி மார்ஜின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டீலர் மார்ஜின், சூப்பர் ஸ்டாக்கிஸ் மார்ஜின், ஸ்டாக்கிட்ஸ் மார்ஜின், அப்புறம் டீலர்ஸ் கமிஷன், இந்த பர்சன்டேஜஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கான செலவினிகள் இந்த மானியம் கொடுக்குறாங்களே, 1000 கடைகளுக்கு 1.5 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அப்புறம் 1.5 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் போட் வந்து மருந்துகளாக கொடுக்குறாங்க. இந்த டேக் ஆஃப் ஆன செலவு தான். சார், இப்போ வந்து ஒரு டார்கெட் வந்து மெடிக்கல் ஷாப் தனியா செயல்படுமா இல்ல ஏற்கனவே நடத்தக்கூடிய மெடிக்கல் ஷாப் எழுதி செயல்படுமா? அப்படி செயல்பட்டா இல்லை, இது ஏன்னா இந்த ஷாப்போட ஆப்ரேட்டிவ் மெக்கானிசம் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே டெய்லர் மேட். இது ஒரு தனி ட்ராக். ஏன்னா உங்களுக்கு நல்லா விளக்கிட்டேன், ஒரு தனியார் மருந்து கடைகளில் உள்ள ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியும் சேல் பாலிசியும், பிஎம் ஜன் ஔஷதியோட ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியும் சேல் பாலிசியும், இந்த முதல்வரின் மருந்தகமோட ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியும் சேல் பாலிசி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ட்ரெஜெக்டரி. ஸோ இது தனி ட்ராக்ல தான் செயல்படும். இல்லை, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது ஜென்ரிக் ட்ரக்ஸ்க்கு தமிழ்நாடு சிவில் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபெடரேஷன் அவங்க வந்து பிராண்டட் ஜென்ரிக்னு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இவங்க 2 தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி. இவங்க தான் பிடர் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு எந்த காஸ்ட்டில் எந்த ப்ரைஸில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மக்களுக்கு எந்த வகையில் கம்பேரிசன் பண்ணி வெவ்வேறு கடைகளையும் வெவ்வேறு முறையிலையும் வந்து ஆராய்ச்சி செஞ்சு தான் இந்த அறைகள் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் தான் அரசாங்கம் தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி. சார், லாஸ்ட் क्वेश्चन சார், எவ்வளவு டைப்பான மெடிசின்ஸ் கிடைக்க போகுது? மெடிசின்ஸ் மட்டும் கிடைக்குமா, வேற என்னெல்லாம் அதுல கிடைக்கும்? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 762 டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சர்ஜிக்கல் பேசிக்கான சர்ஜிக்கல் அஃபேர்ஸ்க்கு உள்ள சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த டேம்கால், அதுக்கப்புறம் நம்மளோட இம்காப்ஸு, இது மாதிரி அங்கே இருக்கிற ப்ரொக்யூர்மெண்ட்டான சித்த மருத்துவங்களும் நம்ம வந்து இதில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண இருக்க போது. பேசிக்கலாக ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ், ஸ்லோ மூவிங் ட்ரக்ஸ் எல்லா வகையான ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ்க்கும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பண்ணியிருக்கோம்.